ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக வராகி அம்மாவுடைய பல அதிசயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன். நிதர்சனமான உண்மைகளை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வராகி அம்மா தன் வீட்டிலே எப்படி அலங்கரித்து வருகிறார்கள். என்னுடைய யூடியூப் சேனலையும் என்னை மானசீக குருவாக நினைத்து வருகின்ற ஒவ்வொரு பக்தி வீட்டிலும் அம்மா விளக்கொலியிலும் வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய மிகப்பெரிய அதிசய நிகழ்வு என்று சொன்னால் திருமதி கல்யாணி அவர்களுடைய இல்லத்திலே, சென்னைக்கு அருகிலே இருக்கின்ற அவர்களுடைய இல்லத்திலே ஸ்ரீ வராகி அம்மா வந்த விதம், பள்ளி நிமித்தம் என்று பல ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். பள்ளி குரலின் மூலமாக வராகி அம்மா தான் இருப்பதை உணர்த்துவார்கள். பள்ளியின் மூலமாக வராகி அம்மா தான் வந்ததை உணர்த்துவார்கள். அதே போல் இந்த கல்யாணி பக்தையினுடைய வீட்டிலே வராகி அம்மா தொடர்ந்து குரல் எழுப்பி விட்டிருக்கிறார்கள். அதை கவனிக்காமல் இருந்திருக்கிறார்கள். தீய நிமித்தத்தினுடைய அறிகுறியை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு புரியாமல் இருந்திருக்கின்றது. அதன் விளைவாக, அந்த தீய சக்தியின் விளைவாக அவர்கள் வீடே ஒரு புறம் பற்றி எரிந்திருக்கின்றது. இருப்பினும் கூட அந்த வராகி அம்மா அந்த பெண்ணுடைய பூஜையினை ஏற்று அந்த பெண்ணுடைய தொடர் பூஜையினாலும் என்னுடைய யூடியூப் சேனலில் வருகின்ற அந்த வராகி அம்மா பற்றிய பதிவினுடைய அந்த பக்தியினுடைய உன்னதத்தை உணர்ந்து பக்தியுடன் இந்த மகள் பூஜை செய்கின்ற காலகட்டத்திலே இந்த வராகி அம்மா அந்த பெண்ணுடைய இரு புருவங்களில் ஜோதியாக வந்து பின்பு அவர்கள் முன்னே நடந்து சென்று தாய் வழியாக சப்தகன்னிகள் வழிபாடு வேப்பமரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேப்பமரத்திலே நிழலுருவாக வராகி அம்மா காட்சி கொடுத்த அதிசயத்தை நாம் இன்றைய பதிவில் பார்க்க பெறுகிறோம். அது மட்டுமல்லாக பள்ளி ரூபத்திலே வராகி அம்மா வருகின்ற விதம், எதற்காக பள்ளி நிமித்தம் தேவதையுடைய நிமித்தமாக வருகின்றதற்கான தாத்பரியத்தையும் இந்த உரையாடலில் நீங்கள் கண்டு அறியலாம். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கும்பிடும்போது அப்படியே பயங்கரமா ரொம்ப செமையா எரிஞ்சுது. எரிஞ்சு அந்த விளக்கையே பார்த்துட்டு இருந்தேன். விளக்க பார்த்துட்டு கண்ணு மூடனோன்னா அந்த நெத்தி புருவத்துல அந்த நெருப்பு அப்படியே தெரிஞ்சுது. எனக்கு கண்ணை திறந்தாலும் அந்த நெருப்பு என் முன்னாடி நடந்துட்டே இருக்கு. நானும் அவங்க முன்னாடி அப்படியே போகுது, நானும் போறேன். அது சரி எனக்கு அப்புறம் தோணுச்சு, சரி விளக்க பார்த்ததுனால அப்படி இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இந்த பஞ்சமி, இதோ வளர்த்துற பஞ்சமி கார்த்திகை அன்னைக்கு மட்டும் சரி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கும்பிட்டேன். அம்மா ஏதாவது காய்ச்சி தர்றாங்கன்னு சொல்றாங்களே எல்லாருமே, சரி நம்மளுக்கு தருவாங்களோ அப்படின்னு பார்த்தா தேடி பார்த்தேன். எனக்கு சரியா அமையல. எனக்கு கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி இருந்தது விளக்குல. எனக்கு திருப்தியா இல்லை. சரி அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோமா. வந்துட்டு திருப்பி சரி பார்க்கலாம் போயிட்டு அம்மா வந்திருக்காங்களான்னு கோயில போய் தேடிங்க. கண்ணு மட்டும் தெரியாதுன்னு விளக்குல மட்டும் கண்ணு தெரிஞ்சது. எனக்கு தெரியாது. விளக்கா கோயில ஏத்துன விளக்கா? வீட்டுலதாம்மா. நான் வீட்டுல அந்த அம்மா வேப்ப மரம் வச்சு கும்பிடுவோம். 7 கன்னி மணப்பாறை கன்னி அந்த அம்மா கும்பிடுறது. மணப்பாக்கம் கன்னி அம்மன். கன்னியம்மன் குலதெய்வம். அதுதான் எங்க அம்மாவோட குலதெய்வம். எங்களது வந்து பெருமாள் சிங்கராசாமின்ட்டு ஒரு சாமி கிருஷ்ணகிரியில இருக்கு. அதெல்லாம் கும்பிடுவோம். இருந்தாலும் அந்த எங்க மெனையிலேயே நான் வாங்கின மெனையிலேயே அவங்களும் இருக்கிறதுனால அந்த குலதெய்வத்தை அவங்க கும்பிடுறாங்க, எங்க அம்மாவோட குலதெய்வத்தை. சரி நான் என்ன பண்ணேன், வேப்ப மரத்தடியில் அந்த அம்மா வாராகி போட்டோ வச்சு கும்பிட்ட அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிழல் ரூபத்துல கிடைச்சாங்க. அப்போ உங்க அம்மா நீங்களும் ஒரே எல்லையில இருந்து அந்த அம்மனை கும்பிட்டு இருக்கீங்க? ஆமா, அவங்க தனியா கும்பிடுவாங்க. அவங்களுக்கு தனி ரூம் மாதிரி ஒரு சின்ன இது தகரத்துல அப்படியே ரூம் மாதிரி பண்ணி அவங்க கும்பிடுறாங்க. இப்போ நாங்க வந்து தனியா நாங்க வாடகைக்கு இருக்கோம். எங்களுக்கு வீடு எரிஞ்சு போச்சுன்றதுனால வாடகைக்கு இருக்கோம். வேப்ப மரத்துல போயிட்டு, ஏன்னா வீடுலாம் அடிக்கடிக்கு என்னால நான் கஷ்டமா இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்றதுக்கு. வேப்ப மரம் யார் எல்லையில இருக்கு? உங்க அம்மா எல்லையில இருக்கா உங்க எல்லையில? அம்மா வந்து ஒரு 3 கல்லு வச்சு கன்னியம்மா குலதெய்வம்னு சொல்லி கும்பிடுறாங்க. அதுல அந்த வேப்ப மரத்துல கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை வச்சு நான் அங்க வச்சு கும்பிட்டேன். சரி சுத்தமா தானே இருக்கும் அந்த இடம், கிளீனா இருக்குமே சொல்லிட்டு அந்த இடத்துல வாராகி அம்மனை வச்சு கும்பிட்ட அன்னைக்கு அந்த அம்மா காட்சி கொடுத்தாங்க. மறுநாள் அஷ்டமி அன்னைக்கும் அஷ்டமி அன்னைக்கு ஒரு நாள் பௌர்ணமியா ஏதோ தெரியலம்மா, ஞாபகம் வரல.
அன்னைக்கு கும்பிட்ட அன்னைக்கு விளக்குல அந்த பன்றி முகம் தெரிஞ்சதுமா எனக்கு. சரி நம்ம கண்ணுக்கு தான் ஏதோ தெரியுது, நம்ம அதே நினைப்புல இருக்கிறதுனால அப்படி தெரியுதுன்னு நினைச்சேன். வீட்டுல காமிச்சாலும் அதை தான் சொன்னாங்க. வீட்லயும் காமிச்சேன், உங்ககிட்டயும் காமிச்சேன், நீங்களும் அதே தான் சொன்னீங்க. சரி அப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரி அம்மா தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு என்னால அந்த வேப்பமர நிழல்ல பாத்தியா, அப்படியே அவங்க தத்துரூபமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க உங்க வீட்டுல இந்த வராகியம். ஆமாமா, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நீ என்ன போட்டோல எப்படி கைகளோட இருக்காங்களோ அதே நிழல் அப்படியே வேப்பமரத்துல தெரியுது. ஆமாமா, அஷ்டமி அன்னைக்கும் கும்பிட்டேன், அதே மாதிரி மரத்துல அப்படியே தெரிஞ்சாங்க, சின்ன கண்ணு மாதிரி மரத்துல தெரிஞ்சாங்க. ஆனா நிழல் ரூபம்லாம் வரல, அப்படியே மரமாவே தெரிஞ்சாங்க. ஆனா கிளியரா தெரியல, முழுசா வரல. சரி அதை நான் போடல உங்களுக்கு அந்த போட்டோவை. சரி போடு, எனக்கு அனுப்பு. இப்போ உன்னை பத்தி தான் ஒரு எபிசோட் பண்ண போறேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏன்னா ஒரு பக்திக்கு தேடி வராங்க அப்படின்னு. இல்ல நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்ட, அம்மா என்னால வந்து ரொம்பலாம் அப்படியே ரொம்ப நிறையலாம் செய்ய முடியாதுமா, என்னால ஓரளவுக்கு தான் முடியும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டத்தெல்லாம் காமிச்சிடாதீங்கம்மா, என்னை சோதிக்காதீங்க, ஏன்னா என்னால கும்பிட முடியாது அப்படின்லாம் நான் சொல்லிதான் நான் பண்ணேன் அந்த அம்மா கிட்ட. ஒவ்வொரு பதிவுலும் சொல்லியிருக்கேன், நீங்க ரொம்ப ஆடம்பரமா கும்பிடணும், பிரம்மாண்டமா யாகம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அன்போட அந்த வராகி அம்மாவே வாஞ்சையானவள், வராகி அம்மா அன்புக்கு கட்டுப்பட்டவள். ஒழுக்கம் இருந்து உண்மை இருந்தா அந்த இடத்துல வராகி அம்மா கண்டிப்பா வருவாங்க. எனக்கு என்னால நான் லக்ஷ்மியோட ரொம்ப இஷ்டம், எனக்கு லக்ஷ்மினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பணம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அந்த லக்ஷ்மியை ரொம்ப பிடிச்சி ரொம்ப பண்ணுவேன். பெருமாள் தான் குலதெய்வம், குலதெய்வத்தை கூட அந்த அளவுக்கு இதுவா பண்ண மாட்டேன், லக்ஷ்மியை தான் கும்பிட்டுட்டே இருப்பேன். அதனால சரி அப்படியே கும்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த இடம் பிரச்சனை எல்லாம் வரும்போது என் கண்ணுக்கு இதெல்லாம் ஒவ்வொன்னா தெரிஞ்சுட்டே இருந்தது, வந்துட்டே இருந்தது. கும்பிடுற இல்லம்மா, என்னே வந்து வராகி அம்மாவை எல்லாரும் எப்படி சொல்றேன், வராகி அம்மாவா அடுத்தவங்க சொல்ற மாதிரி மயான காளியோ, காசியில இருக்கிற மயான காளிய மாதிரியோ, உத்திரமேரூர் உக்கிரமான காளியானா பாக்காதீங்க. தஞ்சாவூர்ல இருக்காங்கன்னா கூட அந்த காலத்துல அந்த தஞ்சாவூர்ல இருக்கிற வராகி அம்மா கூட அரசனுக்கு வழிகாட்டினவங்க. போருக்கு முந்தி சொல்லும் போது அந்த வீரம், அந்த கோபம், ஆவேசம் இருக்கும். அந்த மாதிரி பாக்காதீங்க. சங்கு சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. அதே போல பல்லூர் வராகி அம்மானா பாத்தீங்கன்னா வந்து எப்படி கும்பிடுறேன்னா சௌபாகிய வாராகியே நமக அப்படின்னு சொல்லிதான் அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லி கும்பிடுறது. சௌபாகிய வாராகியே நமக அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு எப்படி கும்பிடுறோமோ அப்படிதான் இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், சங்கு சக்கர கதாஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே, சங்கு சக்கர கதாஸ்தே ஸ்ரீ வராகி நமோஸ்துதே. நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, பூஜை ரூம்ல கௌலி கத்துறாங்க. ஆமா, என்னோட பேசும்போது கத்துறாங்களா? 3 நாளா குரல் வந்துட்டே இருக்கு என்னோட பூஜை ரூம்ல. இவர் சொல்லிட்டே இருக்காரு, எபிசோட் குடுக்கல அம்மா வந்து அவங்கள பத்தி பேச சொல்றாங்க, அதுக்குதான் வந்து அப்படி கூப்பிட சொல்றாங்க. உனக்கு வராகியம்மா, நான் வந்து வள்ளி ரூபத்துல தான் வராகி அம்மாவை நான் பார்ப்பேன், நிறைய பேர் பாக்குறாங்க, அத வந்து உத்தரவு. அதே மாதிரிதான் நீயும் வந்து. ஆமாமா, நான் இத கூட சொல்ல மறந்துட்டேன். எப்போ கும்பிட்டாலும் அந்த வாராகியம்ம பேசினாலோ நான் கும்பிட்டாலோ அந்த பள்ளி அதான் அந்த கௌலி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு என்ன பயம்னா இந்த குபேரனை பார்த்து கும்பிடுவோம் இல்லையா வடக்கு, அந்த இடத்துல வந்து கத்திட்டே இருப்பாங்க. எனக்கு வீடு எரியும் போது அந்த இடத்துலதான் கத்துச்சு, எனக்கு அதுல இருந்து ரொம்ப பயம். ஐயோ இந்த இடத்துல கத்துனா எதனா நஷ்டம் ஆயிடுமோன்ட்டு. ஆனா வள்ளி கத்தினதுனால நஷ்டம் வராது, அங்க ஏதோ ஒரு தீ அறிகுறி வருது, ஜாகிரதையாருன்னு குடுக்குறாங்க. வள்ளியோட குரலே விருச்சின்னுவாங்க சங்க இலக்கியங்கள்லாம். நிமித்தம் சொல்லுவாங்க, நிமித்தம்ன்றது சகுனம் கேட்கறது. அப்போ நிமித்தம் பாக்குறதுன்னும் போது விருச்சி அப்படின்னும் போது அவங்க ஒரு கும்பலா கூடி ஒரு பொது இடத்துல வந்து விருச்சி நிமித்தம் பார்க்கும்போது அந்த நேரத்தை வள்ளி கட்டிட்டுனா அந்த வள்ளியோடைய திக்க வச்சு அதோட எத்தனை விதமான குரல் கொடுக்கறதுன்னு வச்சு அந்த ஆதி காலத்துல சங்க காலத்துலதான் என்ன செய்வாங்க, அதற்கான பலன் சொல்லுவாங்க. அது பேரு விருச்சி நிமித்தம் பேரு. வள்ளி சொல்லிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அந்த அளவுக்கு உள்ள ஆராய்ச்சி பண்ணல. விருச்சி நிமித்தம் பேரு. அப்போ உனக்கு அந்த இடத்துல இருந்து கத்திருக்காங்க அப்படின்னா அது ஏதோ அந்த எல்லையில ஆபத்து வருதுன்னு அர்த்தம்.
அதான் எச்சரிக்கையா இருக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பூஜை பண்ணாம அப்படி கத்தினாங்கன்னா உன்னை தேடி ஏதோ ஒரு உள்ள துஷ்ட சக்தி வருது. எப்பவுமே கத்திட்டு இருக்கோமா அது வீடு எரியறதுக்கு முன்னாடி ஆமா நிமிஷத்துக்கு நிமிஷம் கத்திட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப மாறி மாறி கத்துவாங்க. சூரியனை பார்த்தும் கத்துவாங்க. பல்லின்றது வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஜந்து, பல்லி விழுந்தா விஷம். பல்லி விழுந்தா கூட விஷம் கிடையாது, புரியுதா? சரிம்மா. ஆனா என்ன அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட பல்லி விழுந்து சாப்பாடு சாப்பிட்டா யாரும் செத்து போயிட மாட்டாங்க. அது வந்து கிருமியா பாக்கறதுனால அது அப்படி. ஆனா செத்த பொருளை நம்ம சாப்பிட மாட்டோம், அவ்வளவுதான். ஆனா ஆமா, செத்து போனாதான் விஷம்னு சொல்லுவாங்க. அது எதுவும் எனி பொருள் வந்து செத்து போயிட்டு அது விஷம் தானமா மாறும். ஃபுட் பாய்சன் தானே அது. ஆமாமா அதுதான். ஆமாமா. ஆனா வள்ளி வந்து ஒரு குரல் கொடுக்கறது அப்படின்னா அந்த விருட்சின்றது என்ன அப்படின்னா அவங்க ஒரு தேவதை. அதுவும் சரிம்மா. நல்ல தேவதை, துர்தேவதை கிடையாது. வள்ளின்றது ஒரு நல்ல தேவதை. அதான் லக்ஷ்மி கலாட்சியம் சொல்றாங்க. ஆமா, லட்சுமியோட அம்சம். இன்னைக்கு காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயில்ல ஒரு மாசத்துல மேல சூரியன் சந்திரன் போட்டு பரண வள்ளி இருக்கும். ஆமா, பாத்திருக்கேம்மா. பாத்திருக்கேன். நான் அந்த நெட்ல எல்லாம் பாத்திருக்கேன். மாதிரி ஏறி தொட்டு கும்பிட்டுட்டு வரணும், புரியுதா? வள்ளி மேல விழுந்தாலோ வள்ளி வந்து சகுனங்கள் சரியில்லாம இருந்தான்னா நம்ம உடனே காஞ்சி வரதராஜ பெருமாளை வேண்டிக்கணும். அந்த எப்படி முடியுதோ அந்த வருஷத்துக்குள்ள ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தோம்னா அப்போ அந்த நெகட்டிவிட்டி வராது. அப்போ வள்ளின்றது விருட்சி வந்து துர்தேவதை கிடையாது, நல் தேவதை. அப்ப நல்ல தேவதை என்ன செய்யறது? ஏதோ ஒரு அதீத தீய சக்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதாவது இருக்க முடியல, அது கத்திட்டே இருக்கு. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? அதுக்கான ஆப்ஷன் இருக்கு, உடனே அதை வந்து செஞ்சிடணும். அதே மாதிரி பூஜை நேரத்துல வள்ளி கட்டிட்டனா, அது வராகியம்மா பூஜை பண்ணும்போது வள்ளியோட குரல் கேட்டதுன்னா அது நல்ல நிமித்தம். வள்ளி குரலே நல்ல நிமித்தம். அப்ப பூஜை பண்ற நேரத்துல பூஜை பண்ணும்போது நீ ஒரு பிரார்த்தனை வைக்கிற, ஒரு கோரிக்கை வச்சுட்டு பூஜை பண்ணுவ, அந்த நேரத்துல வள்ளி கட்டிச்சுன்னு சொன்னா உத்தரவு கிடைச்சிருச்சு, உனக்கு நல்ல விஷயங்கள் வரப்போறதுன்னு அர்த்தம். அப்போ அதனாலதான் நான் வந்து சொல்வேன், நான் என் அனுபவத்துல என்ன தெய்வமா பாக்குறேனோ அதை தான் பார்ப்பேன். சப்த கன்னிகள்ல எல்லாருமே பார்வதியோட சிவன் கோயில்ல இந்த சப்த கன்னிகள் இருப்பாங்க. இருந்தாலும் பெருமாளோட அம்சம் தான் இந்த வராகி அம்மா. கோவிந்தான்ற நாமம் சொன்னாதான் இந்த தெய்வங்களையும் உள்ள கூடுவாங்க. இது வந்து எந்த சாமி ஆடும்போது குறி சொல்லும் போது ஒரு வழக்கம். அப்போ உனக்கும் பெருமாள் தெய்வம், சப்தகன்னிகள் உங்க அம்மா வீட்டு தெய்வம், பெருமாளை வச்சுட்டு இது பிறகும் 2 பேர் குடும்பத்துக்கு இது தெய்வம் சூட் ஆயிடுச்சு. அதை தவிர அம்மாவும் பொண்ணு ஒரே எல்லையில இருக்கிறதுனால தாய் வழிபடும் போது குலதெய்வம் வந்து நிற்கும் சப்தகன்னிமார்கள். அந்த இடத்துல நீங்க உடனே வழிபடும் போது இன்னும் வராகி அம்மாவுக்கு உனக்கு இருக்க ரேப்போர்ட் என்ன ஆயிடுச்சு வந்துடும், புரியுதா? அப்போ என்ன ஆயிடும்? அண்ணனோட கூப்பிடுற மாதிரி வந்துடுறாங்க. அப்போ தாய் வழி தெய்வமும் தொடருது. இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா எங்களுடைய அப்பா வீட்டு தெய்வம் தான் என்ன தொடருது, புருஷன் வீட்டு தெய்வம் மட்டும் இல்ல, அப்பா வீட்டு தெய்வம் தான் என்ன தொடருது. அப்போ உன்னுடைய அப்பா வீட்டு தெய்வம் மனப்பாக்கம் கண்ணியம் பண்ணும் போது ஒரே எல்லையில அம்மா அப்பா பூஜை பண்ணும் போது உனக்கு இன்னும் அந்த கூடுதல் சக்தி வருது, புரியுதா? ஏன்னா இன்னைக்கும் தாய் தகப்பன் உயிரோட இருந்து அதை பூஜை பண்ணும் போது அவங்க கூட்ட குரலுக்கு அந்த குலதெய்வம் வரும்போது அந்த எல்லையில இருக்க அவளுடைய மகள் நீ, அப்போ உனக்கும் அந்த தெய்வம் வருது. அதனால்தான் பல நாள் பல பேருக்கு பூஜை பண்ணாமங்க அதுங்களுக்கு ஒரே நொடியும் உனக்கு கூடிய சீக்கிரம் கிடைச்சிடுச்சு, புரியுதா? நீ தொடர்ந்து அந்த அம்மாவை கும்பிடு. கும்பிடும் பொழுது அந்த நீ என்ன வேண்டறியோ அதுக்கு கண்டிப்பா அதற்கான உத்தரவு. பூஜை நேரத்துல வள்ளி கட்டினா விருச்சியோட குரல் கேட்டா அது நல்ல நிமித்தம். அப்போ நீ என்ன கோரிக்கை வைக்கிறியோ அதை அவங்க செவி சாய்க்கிறாங்கன்னு அர்த்தம், புரியுதா? இது போன்று பஞ்சமி அன்று வழிபாட்டிலே வராகி அம்மா வேப்ப மரத்தின் நிழல் உருவிலும் விளக்கின் ஒளியிலே ஸ்ரீ வராகி அம்மாவோட உருவமும் தொடர்ந்து வந்து கொடுக்கின்றது. என்றைக்கு என்னுடைய இல்லத்திலே வராகி அம்மா விளக்கிலே வந்து காட்சி கொடுத்தார்களோ அதை மையப்படுத்தி யார் என்னை நினைத்து கொண்டு என் மூலமாக குருவடிவாக நின்று வராகி அம்மை வழிபடுகிறார்களோ அவர்கள் இல்லத்திலாம் தொடர்ந்த அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்து கொண்டு வருகின்றார்கள். இது போன்ற
பல அதிசய நிகழ்வுகள் வராகி அம்மாவுடைய நடமாட்டத்தினை இல்லத்தில் அவர்கள் வருகின்ற பாங்கினை தொடர்ந்து எனக்கு பக்தைகள் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கின்ற அரிய நிகழ்ச்சிகளையும் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற என்னுடைய சேனலிலே பதிவு செய்யுங்கள். அதற்கான தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7299929904 தொடர்பு கொண்டு என்று சொன்னால் உங்கள் வீட்டிலும் வராகி அம்மா வருகின்ற அதிசய நிகழ்வுகளை எங்களுக்கு அனுப்பலாம். உண்மை இருந்தால் தெய்வீகம் தொடர்ந்து வரும். அந்த தெய்வீகத்திற்கான பலன் தெய்வமே தேடி வரும் என்று சொல்லி கொண்டு வருவேன். சாமானியர்களுக்கும் கடவுளை காட்டுவேன். இதுதான் என்னுடைய வேத வாக்காக நடைபெற்று கொண்டு வருகின்றது. வராகி அம்மா ஒவ்வொரு இல்லத்திலும் வருகின்ற காட்சியை பதிவை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அம்மாவை பற்றிய அதிசய நிகழ்வுகளை உடனுக்குடன் காண வேண்டும் என்று சொன்னால் பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். தினமும் உங்களுடன் வராகி அம்மாவுடைய அதிசய நிகழ்வுடன் மீண்டும் மீண்டும் வருவேன். வராகி அம்மா வலிமை தரட்டும். ஜெய் வராகி.